ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுதல் பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணோடனே பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள்ட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்றைக்கி நம்ம 1.1 தான் எடிட் பண்ண போகிறோம். அதனால் 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1.1 கிளிக் பண்ணி உங்களுக்கு எடிட்டிங் பேஜ் கூட்டிகிட்டு போயிடும். எடிட்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மீடியாவை கிளிக் பண்ணிக்கிங்க. மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இந்த ஃபோட்டோ மூவபுளாக இருக்குது. நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட 2 விரலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா அந்த ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இதை நான் ஒரு 20 செகண்டுக்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே இல்லை மேலே வந்தீங்கன்னா வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெக்னைட்டை எனபிள் பண்ணி விட்ருங்க. கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கலரை லைட்டாக டிம் பண்ணிவிட்டு கலரையும் கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் ஏற்றி விட்ருங்க. ஏற்றி விட்டுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ லேயர் ஒன்று ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ண போகிற வீடியோ லேயர் ஸோ நான் இப்போ ஆட் பண்ண போகிற வீடியோ லேயர் 16.9 வீடியோ லேயரு. அதை நம்ம அது நம்ம 1.1 மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த லேயரு. ஸோ இந்த லேயரை ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆகிடோடனே அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங்கை கிளிக் பண்ணிங்க. பிளண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிமான மாதிரி தெரியும். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிங்க. கடைசியாக இருக்கிறத ஃபுல்லாக வச்சு விட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு கலர் டெக்ஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் டெக்ஸ்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த க்யூட்டுன்னு எடுத்திருக்கேன். இந்த க்யூட்டை நான் இப்படி ஜூம் பண்ணி நான் இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் பல்ஸுன்னு ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளோட்டிங்னு இருக்கும். ஃப்ளோட்டிங்கை டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஒரு கலர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் கலர் இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் இங்கே வச்சிடுறேன். இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர்னு இருக்கும். ஃப்ளிக்கரை கொடுத்துருங்க. ஃப்ளிக்கரை கொடுத்துட்டு இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் கீழே 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டூப்ளிகேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்போ நீங்கள் அந்த இன்னொரு கலர் இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுருங்க. இன்னொரு டூப்ளிகேட்டை இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு பார்டர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி ஸோ பார்டர் இமேஜோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த இமேஜ் தான். இதை ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கீழே பிளண்டிங் வந்துடுங்க. பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோடனே உங்களுக்கு பார்டர் இமேஜ் வந்துடும். ஸோ இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துங்க. இப்போ வீடியோவிலே சவுண்டு டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அந்த சவுண்டை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இது சூப்பராகவே ப்ளே ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம 16.9 லேயரை நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நிறையா க்ரியேட்டிவிட்டிலாம் நம்ம சேனலில் வரும். வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.